அது இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நீ என்ன சொல்ல வர? இல்லை, நாங்கள் இங்கே வந்து தங்கியே கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நம்ம தங்கி இல்லை, வாழ ஆரம்பிச்சு. அதனால நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே போயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன வீடெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் பெரிய வீடாகவே எடுத்தீங்கன்னா நாங்களும் அங்கே வந்துடுவோம்ல. அது ஓகே. டேய், வாடகைக்கு போகிறது வேஸ்ட்டா? ஒரு ஃப்ளாட் வாங்கலாம், மாதம் மாதம் லோன் கட்டுற மாதிரி. சரியா? நாங்க முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நகை இருக்கு, அப்புறம் பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம். அனு, நீ வந்திருக்கும் போது கொஞ்சம் நகையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். கண்களாலேயே காதலிக்காதவங்க யார் இருக்காங்க? இந்த நிலா வரும் தேனிலவில் காதலிப்பதும் ஒரு சுகம்தானே. தேன் போல இனிமையாக இனிக்கும் இரவு இது. ஒரு காதலனாய் நான் வருவேன். இட்ஸ் மீ பாலா. ஹலோ, மிட் நைட்டாக்க முடிச்சுக்கிட்டீங்கன்னா எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பிப்போம். முடிச்சிட்டோம். ராத்திரி 12 மணிக்கு ஏர்ல போகிற ப்ரோக்ராம பட்ட பகல்ல முடிச்சுட்டு கூலாக கிளம்பி போகிறீங்க பாருங்க. ராத்திரில நிலா நட்சத்திரம் அது இதுன்னுக்கிட்டு அதானே விரும்புறாங்க. சரிதான். அப்புறம் நேத்து ப்ரோக்ராம் சூப்பரா இருந்தது. பிடிச்சிருந்துச்சா? அனுவுக்கும் பிடிச்சிருந்துச்சா? அனுவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தானியா, இதை எடுத்துட்டு போயிட்டு இருந்தா வாங்கி வச்சுக்கலாம், நாளைக்கு இதையே மாத்தி படிச்சிடலாம். டேய், ஒரு பில்டர்ஸோட ஆட்ரா. கம்பெனி பேர் ஐடி ஃபிக்ஸ். அவங்களுக்கு அலோ நமஸ்தேயோட டீமோட வாய்ஸ் தான் வேணுமா. நாம இந்த ஷோக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்கிரிப்ட் பேமெண்ட் எவ்வளோ? அதெல்லாம் தருவாங்க. அப்படின்னா காசு வராத கிளைண்டா இருந்தா காதலிக்க நேரம் இல்லை. நிலா வெளிச்சத்தில் ஒரு கோழி. அவங்கள வச்சு இந்த ஆர்டர் பண்ணிக்குவாங்க, எங்களால முடியாது. பசங்களா, அண்ணன் கண்டிப்பா பணம் தருவேன். ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரியா? அதுக்கப்புறம் வந்து 5-10 கொடுத்து சமாளிச்சுட்டு இருக்க கூடாது. அட என்னடா நீங்க, தரேன்டா. நம்ம காசு கொடுக்காத மாதிரி எப்ப பார்த்தாலும் காசு. ரயில் ஒன்று பேசி பார்த்துலாமா? பார்த்துக்கலாம். யாருமே ஐடி ஃபிக்ஸ்ல பிஎம்பி நகர்ல பட்ஜெட் வில்லா கம்ப்ளீட் ஆகி ரெடியா இருக்கு. 2 BHK வில்லா 45 லட்சம் முதல். பேங்க் லோன் வசதிகளையும் கம்பெனி அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 984. டேய், 2 பெட்ரூம் வில்லாடா, 45 லட்சம் ரூபா. பேங்க் லோன் இருக்கு. கோவை பிஎம்பி நகர்ல. டீல் மேன், டீல். இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராஜெக்ட். இது சுத்தி செடி மரங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் அன் ஐடியல் டீல் ஃபார் யூ கைஸ். நீங்கள் எல்லாம் ஒன்றா வாங்குறதா இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க இல்லையா? இப்போ புக் பண்ணிடலாமா? உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு? நீங்கள் ஒன்று எடுத்துட்டு மற்றதை கொடுங்க. அது வேணாம், நீங்க சொல்லுங்க. ஓகே, தென் ஐ வில் கிவ் யூ an ஆப்ஷன். டாஸ் போட்டு பார்த்துக்கலாம். ஐயோ சார், டாஸ் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிரியா. இது நல்லா இருக்கு இல்லையா மாதவ்? அப்போ அடுத்தது நம்ம எடுத்துக்கலாம். நட்பினால் சொந்தமானோம், அன்பினால் கூரை நெய்தோம், இனி என்றுமே ஒன்று நாம். எட்டி எட்டி பார்க்க இங்கு நாமும் வேறல்ல, 2 வீடும் என்றும் ஒன்றுதானே. தீபம் ஏற்றி உதயம் நம் வருங்காலம் கண்டு கொண்டேனே, உன் விழியில் சிக்கிக் கொண்டேனே. அவிழாத பூவின் அழகு. வணக்கம். மறுவாதத்தின் இன்னொரு அத்தியாயத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். புதுசா குடி வந்திருக்கவங்களை பார்க்க போவானாமா? அந்த ரேடியோ ஜாக்கி புரியுது, ஞாபகம் இருக்கு. ஆனா இங்க இன்னும் ஷூட்டிங் முடியல. இது இன்னைக்கே போக வேண்டிய எபிசோட். அதுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறமா உங்க பார்ட்டிக்கு பசுவை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. எங்க கட்சியை பத்தி பேச உனக்கு என்ன? எங்க பார்ட்டியை பத்தி தப்பாவாயா பேசுற? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா டேய் நல்லா அங்க எல்லாரையும் கவர் பண்ணி அனு பாத்து, ஃபுல்லா தூசியா இருக்கு. ஓ, இந்த நோய்க்கு சீக்கிரமா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. வீடை சுத்தமா வச்சுக்கிறது ஒரு நோயா? ஆஹா, என்ன ஆச்சு? முடிஞ்சதா? கொஞ்சமா தான்.
ஹலோ ஹாய். வாங்க 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 ஹலோ. சோ சாரி, காலையிலேயே வர முடியல, கொஞ்சம் வேலை இருந்துச்சாதான். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. இது பிரியா, அது அனு. ஷாகிதா, அன்வர். தெரியும், சத்யம் நியூஸ்ல. ஆமா ஆமா ஆமா, அந்த சண்டை போடுற ப்ரோக்ராமும் இவ்வளவுதான். இந்த ஷோவோட டைம் இஃப் யூ டோன்ட் மைண்ட். அங்க. தேங்க் யூ. வீட்லயும் சண்டை தானா? ஏய் இல்ல இல்ல. உங்களோட கேள்விகளை தாராளமா கேட்கலாம், கேளுங்க. பீஃப பத்தி பேசும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடே உத்து பார்த்துட்டு இருக்கிறது இந்த பீஃப் பேன. டேய் லூஸ், நான் உன்கிட்ட என்ன சாரி, நான் குடிக்காத ஷார்ட்டை எடிட் பண்ண. நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் ஷார்ட்டை மிஸ் பண்ணாம எடிட் பண்ணுன்னு. நீ வேலைக்கே ஆக மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஷூட் பண்ண சீன் தெரியுமா அது? வேணாம், மத்தத நாளைக்கு பாத்துக்கலாம். மனசார எவனும் வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. பேசாம அக்காவை நம்ம எஃப்எம்க்கு கெஸ்டா கூப்பிட்டோம். நல்ல ஐடியா. இவன் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல? சார் மேடம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. தேங்க் யூ. இது ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால தான். இல்லனா பிரியா பண்ற சூப்பரான கேக் நீங்க சாப்பிட்டுக்கலாம். கோவையில ஃபேமஸான பேக்கர் இவ. இப்ப கேக் பிசினஸ்ல செம்ம ப்ராஃபிட். பரவாயில்லையே. அன்வர் சார் என்ன பண்றீங்க? நான் ஒரு பிசினஸ் பண்றாரு. நம்ம அசோசியேஷனோட செக்ரட்டரி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கிடைக்குமா? பார்ட் டைமுக்கு தான் கிடைப்பாங்க. சுந்தரி பாட்டின்னு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் அவங்கள அனுப்புறேன். 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு வேலை? காலையில கிளம்பிடுவேன். எங்க வேலை செய்றீங்க? இன்ஃபினிட்டி சொல்யூஷன்ஸ், HR மேனேஜர். ஓ தட்ஸ் நைஸ். போலாம் கொடுங்க. சரி கிளம்புறோம். குட் நைட். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, குட் நைட். ஓகே. ஷாகிதா சொன்ன சுந்தரி பாட்டி. ஓ பிரியா, நீதானா? ஓடிட்டு வரீங்களா? நானும் ஓடிட்டு தான் இருக்கேன், பஸ்ஸுக்கு பின்னாடி. ஓ இவ்ளோ குப்பை சேருதா? பலா கொட்டை, பலாச்சோலை, பலாத்தோல், ஒன்னு சொல்றதுக்கு இல்ல. இத எங்க போய் போடுவீங்க? அட கண்ணே, நம்ம சிட்டிக்காரங்க பண்ற வேலைதான். பக்கத்து காம்பவுண்ட்ல தூக்கி போட வேண்டியதுதான். ஐயோ, இங்க இருக்கிற எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு அடுத்தது சாயிதாமா வீட்டுக்கு நான் போகணும். மத்தியானத்துக்கு முன்னாடி தாமசார் வீடு. அம்மாடி, உள்ள வந்து அடுப்படி எங்க இருக்குன்னு காட்டு. ஓகே பிரியா, நான் போய் ரெடி ஆகுறேன். ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அப்ப நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கீங்க அப்படிதானே? 2 மாசமா நான் இங்க இல்ல, கனடால இருந்தேன். என் சின்ன பொண்ணு வீட்டுல. சார் பேரு கதிரேசன், அந்த கடைசி வீடு. ஓ ஜெயமோகன் சார் கண்டிப்பா ஏதாவது ஒரு புது வேலை வச்சிருப்பார்ல. இவரு அந்த கடைசி வீட்டுக்காரரு கதிரவன் சார். என் பேர் மாதவ். சரி. நான் ஒரு கண்ணு வச்சிருந்தேன் இந்த வில்லா மேல, ஆனா நீங்க பிடிச்சிட்டீங்க. 40 வரைக்கும் பேசி வச்சிருந்தேன், ஆனா நீங்க அதுக்கு மேல ரேட்டை கூட்டி முடிச்சிட்டீங்கல்ல. அது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வெச்சுக்கங்க, அதோட ரிட்டர்ன்ஸை வச்சு தாடிக்கார ஃபேமிலியோட உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? இருக்கு. எப்படி? என்னோட கசின் மூலமா. அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அனுவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஏண்டா? அப்புறம் வில்லா விக்கிற மாதிரி ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. வில்லா விக்கிறதா? இல்ல, எதுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் அவ்வளவுதான். அப்படி ஏதாவது எண்ணம் உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா சொல்லுங்க. இடையில நீங்க மறக்காம எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வாங்க. நேத்து கூட அம்பிகா கால் பண்ணும் போது நான் உங்களை பத்தி சொன்னேன். எந்த அம்பிகா? சாரோட மனைவி. மூத்த மக கூட அவ யூஎஸ்ல இருக்கா, பண்டிகைக்கு வந்துருவா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வரமா? சரி. அவரு மத்தவங்க மாதிரி இல்ல, ரொம்ப தங்கமான மனுஷன். டேய் டைம் ஆச்சுடா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. ஓகே பை. உன் சொந்தக்காரன் ஒருத்தங்க இருக்கான். வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள வீட விக்கிறியான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் காலங்கத்துல பேசினா நாள் விளங்குற மாதிரி தான். ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி. அதை பெருசா எடுத்துக்காத. 10:30 தானே ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. We'll be there in half an hour. Okay. சீக்கிரம் வரேன்டா. போலாம். வணக்கம் சார். சீக்கிரம் வணக்கம். ஈவினிங் பார்க்கலாம். இது கொஞ்சம் பாத்துட்டு போயேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லு. நிறைய ஆர்டர் வந்திருக்கு. நைஸ். இது அங்க இருந்து பார்த்தா தெரியுதா என்ன? ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ரியா, அதெல்லாம் ஈவினிங் பாத்துக்கலாம். எம்டி கால் பண்ணிட்டாரு. பாய்.
பாய். இன்னைக்கு எத்தனை மணிக்கு கான்ஃபரன்ஸ்? ஹே பேக்கர், இருங்க நான் கூப்பிடுறேன். என்ன அது? அனு கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு போனேன். டிசைன் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா அவ ரொம்ப பிஸி. ஹே, இட்ஸ் நைஸ். ரியலி? நான் உண்மையை தான் பேசுவேன். என் சேனல் பாத்துக்கல. நாம இத கையோட ஒரு செல்ஃபி எடுத்து FB-ல போஸ்ட் பண்ணலாம். ஓகே. பிரமாதமான பேக்கர்னு கேப்ஷன் போடலாம். எக்ஸ்க்ளூசிவா போடலாம். எதுக்காக பயப்படுற? சாய்தாமா, செல்ஃபினா நானும் வரேன். சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம், ஆனா செல்ஃபி இல்லாம இருக்க கூடாது. ஜெரி ஜெரி மதா என்ன சார்? எங்க அவங்க ரெண்டு பேரும் எங்க? டேய் தம்பிகளா, அடிச்சதுடா, செம லக்கு, அடிச்சது லக்கு. என்ன முத முறையா அலோ எஃப்எம் உடைய ப்ரோகிராம் டாப் ரேட்டிங்ல வந்திருக்கு. அதுவும் டோட்டல் ரேட்டிங்ல செகண்ட் பிளேஸ். Thank you sir. கலக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம். கையை விடுறா. என்னாச்சு? நானும் வரேன். நீ சொல்ற. இப்ப நம்ம ப்ரோக்ராம் ரேட்டிங்ல வந்துருச்சுல சார். அடுத்த மாசத்துலயாவது சம்பளம் கொஞ்சம் ஏத்தி கொடுக்கலாம்ல. இப்ப வீடு வேற வாங்கி எங்களுக்கு கமிட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். பொண்டாட்டிங்களோட அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியல. நாங்க ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். EMI, வீட்டு செலவுன்னு பண தேவைகள் அதிகமா இருக்கு. எங்களுக்கு வெளியே எவ்வளவு நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இனி சேலரி ஏத்தலன்னா நாங்க போயிட்டே இருப்போம். போயிடுவீங்களா? நீங்க இங்க இருந்து விட்டு போயிடுவீங்களா? போயிடுவாங்க. டேய், நான் இங்க இருந்து கிளம்பிட்டா இதோட CEO நீங்க தான்டா. எப்ப போவீங்க? போறீங்களா? நீங்க அப்படி போலனா எங்க சேலரி ஏத்தி கொடுக்கணும். ஏத்துறேன். உங்களுக்கு மாசத்துக்கு 500 ரூபாய் ஏத்துறேன். 500 ரூபாய். அப்பா பார்த்தாலும் காசு. ஏய், அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். அந்த பலாமரம் கிளையை வெட்டணும். ஐயோ மேடம், இங்க செக்ரட்டரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு மேடம். பிரைவேட்டா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு. பிரைவேட்டா வேணாம், பப்ளிக்கா பண்ணி கொடுங்க. அப்படின்னா செக்ரட்டரி நான் போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் மேடம். நீ ஒன்றும் கேட்க வேணாம், நானே பார்த்துக்கிறேன். அக்கா, அது அங்க இருக்க அந்த பலாமரம் கிளையை வெட்டணும். ஏதாவது கத்தி இல்ல அருவா இருக்குமா? ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? இந்த கிளையை கொஞ்சம் வெட்டணும். இதை வெட்டினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கண்ணு கொஞ்சம் இந்த பக்கம் வா. வா, நான் இதை சரி பண்ணி தரேன். கீழே இறங்கி வா. நான் இதை சரி பண்ணி தந்தா நீ 10 20 கொடுப்பல. ஆனா நான் அதுக்காக செய்யல. நீ இரு, நான் பாத்துக்கிறேன். பாட்டி சொல்றது கேளுங்க, பார்த்து. ஓ, அப்புறம் இந்த மாதிரி எவ்வளவு பார்த்திருப்பேன். கண்ணே, அந்த அருவாள் எப்படி கூட. பாட்டி பார்த்து. ஆட. ஐயோ, என்னங்க, பழைய வாடகை வீடே பரவாயில்லையோன்னு எனக்கு தோணுது. அது ஒரு சைக்காலஜி. நாம வாழ்க்கையில புதுசா செட்டில் ஆகும்போது தான் பழைய கஷ்டமே நல்லா இருந்துச்சுன்னு தோணும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பிரியா, இதெல்லாம் லைஃப்ல ரொம்ப சாதாரணமானது. இப்படி எல்லா விஷயத்துக்கும் டிப்ரெஷன் ஆயிட்டு இருந்தா அதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கும். cheer up. நாளைக்கு நான் தனியா என்ன பண்ண போறேன்? சுந்தரி பாட்டி நாளைக்கு வரமாட்டாங்க. எனக்கு வெட்டிங் கேக் ஆர்டர் வேற இருக்கு. ஓகே, அப்படின்னா நாளைக்கு காலைல ஜாகிங் கேன்சல். நான் காலையில எழுந்திரிச்சிருவேன், கிச்சனுக்கு போறேன், டீ போடுறேன், கூடவே எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் செய்யறேன். மீதி நீ செஞ்சா போதும். ஹாப்பியா? நல்லா இருக்குடா. என்ன? ஏன்டா எங்களை கூப்பிடல? என்ன விஷயம்? மரத்துல இருந்து விழுந்த விஷயம். எங்க அடிபட்டுச்சு? காட்டு. இங்க. ஓ, இவ்வளோண்டு அடிதானா? செக்யூரிட்டி சொல்லும் போது ரொம்ப பயந்துட்டேன். சரியாயிடும். பேசாம அந்த பழ மரத்தை வெட்டிடலண்டா.
2 நாள்ல நம்ம செக்ரட்டரி ஆல் ரெடி பண்ணி தரதா சொல்லியிருக்காரு. டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. இந்த பக்கத்துல இருக்கிற கிளைங்களை வெட்டினா மட்டும் போதும். ஏ அத மொத்தமாவே வெட்டிடலாம். அது குப்பையா ஃபார்ம் ஆகுது. எங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாளைக்கு டைம் நம்மளோட டைம். நாளைக்கு ஃபுல்லா ஊர் சுத்துறோம், அப்புறம் டின்னர் சாப்பிட்றோம். எங்க தெரியுமா? தாஜ்ல. தாஜ் இல்லையா? நாளைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இவளோட பர்த்டேடா. ஆனா உங்களுக்கு தான் இப்ப கல்யாணமே முடிஞ்சிருச்சே. என்ன சொல்றா? காதல் கரங்களில் நான் உங்கள் பாலா. காதல் அனுபவிக்க வேண்டிய இனிய அனுபவம். அதை அனுபவிக்காதவங்க யார் இருக்காங்க? பிஜு ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா? இனிமையாக இருக்கும் இந்த காதல் கரங்களில் நாம் காதலின் கரங்களை பிடித்து நடப்போம். போனாங்க கிளம்பட்டுமா? ஓகே குட் நைட். அந்த பாடல் என்ன என்ன? ஏய்